வெல்கம் டு விஜய் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் பூ பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும். நான் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸுங்கிறதுனால இதை 3ஆக மடிச்சுக்கேன். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் பூ வேணும்னா இதை 2ஆக மடித்தா மட்டும் போதும். இது சைடு எட்ஜஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் அதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3ஆக மடித்ததை நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜிக்ஜாக்காக கட் பண்ணோம். இதுதான் பூவோட பெட்டல்ஸ். ஒரு சைடு பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கணும். ஒரு பூ பண்ணுறதுக்கு 4 பெட்டல்ஸ் வேணும், அதனால் 4 நாளாக கட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம கை வச்சு நல்லா சுருட்டி காம்பு மாதிரி சுருட்டிக்கணும். இது நம்ம இப்படி செய்யறப்ப மேலே இருக்க அந்த பெட்டல்ஸ் வந்து உள்பக்கமாக வந்துடும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையான பூ மாதிரியே இருக்கும். இது காம்புக்காக நான் க்ரீன் கலர் கிரேப் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட்டுக்கு பதிலாக இன்றைக்கி பேப்பர் யூஸ் பண்ணேன், அது ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பனில் மினி ரோஸ் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும். நான் இன்றைக்கி ஒவ்வொன்றா வச்சு தான் கட்டுறேன். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லை நெருக்கமாக வேணும் அப்படின்னா 2 வச்சு கூட நம்ம கட்டிக்கலாம். இது ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நாம்ளே சொன்னால் தான் தெரியும் இது பேப்பரில் செஞ்சதுன்னு. இது முகூர்த்த சமயத்தில் நம்மளுக்கு பூ கிடைக்காதப்ப நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க உண்மையான பூ மாதிரியே இருக்கும். நான் கொஞ்சம் 4-5 பூ வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கலாம். இந்த ரோஸ் வச்சதுனா கொஞ்சம் டைட்டாக நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரி தான் வச்சு நெருக்கமாக கட்டிக்கணும். நான் கட்டி முடிச்சிட்டேன். அது ஃபினிஷிங் நல்லாவே வந்திருக்கு. இந்த ஒயிட் கலர் பூவில் ரோஸ் பார்க்கவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ சாட்டின் ரிப்பன் வச்சு ஜடவேணி பண்ணலான்ட்ருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.